அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மத் வ அலா அலைஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அழகிய மார்க்கம் இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் மூன்றாவது தொடர்ச்சியாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் மிக சுருக்கமாக விளக்கிச் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எல்லாருமே ஒரு பொதுவான ஃபீலிங்கில் இருப்போம். மதம் என்பது சடங்கு சம்பிரதாயம், மதம் என்பது கோவிலுக்குள்ளதான், அதை தாண்டி மதம் எதுவும் சொல்லாதுன்னு சொல்லி பொதுவான ஒரு ஃபீலிங்கில் என்ன செய்வோம், இருப்போம். காரணம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வளமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்துடைய லட்சத்தில் ஒரு பகுதி தான் என்னது, பள்ளிவாசல். மிச்ச பேலன்ஸ் வாழ்க்கை வழிமுறை. அதாவது இஸ்லாம் என்றால் உலக விஷயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய, அதாவது குடும்பம், அரசியல், அன்பு, ஒழுக்கம், நீதி, தண்டனை என எல்லா விஷயங்களுக்கும் உண்டான ஒரு பொதுவான வழிகாட்டல் தான் என்னது, இஸ்லாம். இதை இரண்டு விதமாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஒன்று படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இன்னொன்று படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் எல்லா மதங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவன் இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவனுக்கு கட்டாவது என்னது, திருமணம். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திருமணம் எனது வழிமுறை, யார் எனது வழிமுறையை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் இயல்பான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விட்டுட்டு இறைவனை நெருங்குகின்ற ஒரு இடத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லலை. ஒரு சம்பவம், அபூ தர்தா மற்றும் சல்மான் என்று சொல்லக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு நபி தோழர்கள். அபூ தர்தாவுடைய வீட்டுக்கு சல்மான் என்ன செய்கிறாரு, போகிறாரு. அபூ தர்தாவை பற்றி ஒரு முறைப்பாடு என்ன செய்யுது, சல்மான் ஃபாசிக்கு அவருடைய மனைவி கிட்டேருந்து வருது. அபூ தர்தா என்ன செய்கிறாரு, இரவில் தொழக்கூடிய வளமையில் உள்ள ஒரு மனிதர். சல்மான் என்ன செய்கிறாரு, நைட்டு அவர் தொழுவுறதுக்காக எழும்புறாரு. எங்கே எழும்புறீங்க, படுங்கன்னு சொல்லி தூங்க வச்சிடுறாரு. மறுபடியும் எழும்புறாரு, மறுபடியும் தூங்க வச்சிடறாரு. கடைசியில் தூங்க வச்சாச்சு. காலையில் விடியுது. அபூ தர்தா என்ன செய்கிறாரு, சாப்பாட்டை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, நான் நோன்பு பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. சல்மான் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி நோன்பையும் விட வச்சாச்சு. ஏன்னா விருப்பப்பட்டு பிடிக்கிற நோன்புக்கு விடுறதுக்கும் அனுமதி இருக்குது. அபூ தர்தா என்ன செய்யணும், பயங்கர கோபத்தில் இந்த மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. போயிட்டு, இறைவனுடைய தூதரே, இந்த மாதிரி நைட்டு தொலை விடலை, பகலில் நோன்பு பிடிக்க விடலை அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. முஹம்மது நபி என்ன சொல்லியிருக்கணும், இறைவனே நெருங்கின்ற விஷயத்தை வலியுறுத்தி அவரை தானே பாராட்டி இருக்கணும். முஹம்மது நபி சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மை உரைத்தார், சல்மான் சரியானதையே செய்தார். இங்கே பாரு, உன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது உங்களுடைய, ஆனால் உங்களுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, அதே போல் உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லா கடமைகளிலேயும் நீங்கள் ஒரே மாதிரி சீரானால் மட்டும்தான் உன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நீ உண்மையான இறை விசுவாசியாக முடியும் என்ற செய்தியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ற செய்தியெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போல ஏராளமான விஷயங்களை நாங்கள் இஸ்லாத்தில் பார்க்கலாம். உலகத்தில் ஆன்மீகம் வேறு, மனிதனுடைய இயல்பான வாழ்க்கை வேறு, உலக வாழ்க்கை வேறு என்ற சிந்தனையில் அதற்கென தனி நேரம் ஒதுக்குகின்ற இந்த உலகத்தில் ஆன்மீகமும் மனித வாழ்க்கையின் இயல்பான ஒரு வாழ்க்கையும் ஆன்மீகத்தோடு ஒன்று இணைந்ததுதான் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதே போன்று உன்னுடைய வாழ்க்கையை இறைவன் சொல்லுகின்ற அமைப்பில் அல்லாமல், அதாவது உலகத்திற்கு நீ செய்ய வேண்டிய நியாயமான கடமைகளை செய்யாமல் உன்னுடைய இறைவனுக்கு முன்னால் உன்னால் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. இதுபோல் நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதாவது தொழுகின்ற வளமையில் உள்ள ஒரு பெண், வணக்கசாலியான ஒரு பெண், அந்த பெண் என்ன செய்யற, பூனையை கட்டி போட்டா என்ற காரணத்திற்காக நரகம் போனா என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுத்தா என்ற காரணத்துக்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனான் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது, ஆன்மீகம் என்பது இஸ்லாத்துடைய ஒரு சின்ன பகுதி, இறை வணக்கம் என்பது.
அதில் மிகப்பெரிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்றியோ அதை பொறுத்து தான் உனக்கு சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்படுது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. இது போல் நிறைய ஏராளமான செய்திகளை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது இஸ்லாத்துடைய சிறந்த செயல்கள் பற்றி சொல்லும் போது, இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்கும்போது முகமது நபி சொல்கிறாங்க, பசித்தவனுக்கு உணவளிப்பதே இஸ்லாத்துடைய சிறந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்க நீங்கள் உண்ண வேண்டாம் என்று முகமது நபி சொன்னாங்க. அதே போல் தர்மத்தை ஆன்மீகத்தின் மிக முக்கிய பகுதி என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. தர்மம் என்றால் எதுலேருந்து ஆரம்பிக்குது? உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ சிரிக்கிறியே, சிரித்த முகத்தோடு பார்க்கிறியே, அதுவே தர்மம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அதே போல் உன்னுடைய மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விடுறிய, ஒரு கவலவாய் உணவு, அந்த செயல் தர்மத்தில் சேரும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் இன்னும் நிறைய எவ்வளவோ செய்திகளை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளோடு சேர்ந்து வாழ சொன்ன மார்க்கம் இஸ்லாம். உறவுகளை துண்டித்து வாழ்வது பாவம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அதே போல் உறவுகளை நீ துண்டித்து வாழ்ந்தால் உன்னுடைய இறைவணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்ன மார்க்கமும் இஸ்லாம் தான். இதுபோல் நாங்கள் என்ன செய்யலாம், நிறைய செய்திகளை பார்க்கலாம். இதுபோல் லட்ச செய்திகளை இஸ்லாத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்படி உலகம் இயங்குவதற்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, உள்ளடக்கி எங்களுக்கு வழிகாட்டுகிறது. மற்ற மதங்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மேலோட்டமான 1-2 விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இதை விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, திருடாத, சாராயம் குடிக்காத என்று சொல்லி மேலோட்டமான ஒரு சில விஷயங்களை மற்ற மதங்கள் சொல்வதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும் பற்றி பேசிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதுவும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனி செக்ஷன்களாக, தனித்தனி பிரிவுகளாக, பிரிவுகளுக்காக பேசிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லாவற்றுக்கும் தனித்தனியான வழிகாட்டல்கள். குடும்பவியலை எடுக்கிறீங்களா, தாயிட்ட எப்படி பேசணும், தந்தையிட்ட எப்படி பேசணும், தாய் மகனை எப்படி வளர்க்கணும், மகளை எப்படி வளர்க்கணும், அதே போல் பெற்றோர்களை எப்படி பார்த்துக்கணும், அவன் முதிர்ந்த காலத்தில் எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் யாரோட பேசணும், குடும்ப உறவுகளுக்குள்ளே யார் எப்படி இருக்கணும், யாருக்கு முன்னாடி பேசணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பற்றி இஸ்லாம் குடும்பவியல் என்ற ஒரு செக்ஷன் எடுத்தால் அதில் லட்ச செய்திகள், ஆயிரம் செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஆயிரம் வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்கலாம். பொருளியல் எடுக்கிறீங்களா, பொருளியல் எடுத்தீர்கள் என்று சொன்னால் விவசாயமா, கவர்மெண்ட் வரி வசூல் பண்ணுதா, ஜக்காத்து கலெக்ட் பண்ணுதா, மழை பெஞ்சா எப்படி, மழை பெய்யாட்டி எப்படி, கோதுமைக்கு எப்படி, ஆட்டுக்கு எப்படி, மாட்டுக்கு எப்படி, அதே போல் இன்னும் எல்லா விஷயங்களையும் நீதமான முறையில் பொருளியலை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதே போல் நீங்கள் வணக்கத்தை எடுக்கிறீர்களா, மற்ற மதங்களை எடுத்தீர்கள் சொன்னால் ஒரு 1-2 வணக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை எடுத்தீர்கள் சொன்னால் காலையில் எப்படி, மாலையில் எப்படி, இந்த நாளில் எப்படி, இரவு நேரங்களில் எப்படி, சிறப்பான நேரம் எப்படி, இப்படி பல விஷயங்கள் வணக்கம் என்ற செக்ஷனுக்குள்ளே எடுத்தீர்கள் என்று சொன்னால், அதே போல் குற்றவியல் என்ற ஒரு செக்ஷன் எடுத்தீர்கள் என்று சொன்னால், அரசியல் என்ற ஒரு செக்ஷனை எடுத்தீர்கள் என்று சொன்னால், ஆட்சி எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஆட்சியாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் எப்படி, படை எப்படி அமைக்கணும், தளபதி எப்படி நடந்து கொள்ளணும், தளபதி எங்கே நிற்கணும் என்று எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. குற்றவியல் எடுக்கிறீங்களா, குற்றவியலை எடுத்தால் விபச்சாரம் செஞ்சால் எப்படி, அதில் திருமணம் செஞ்சிருந்தா எப்படி, திருமணம் ஆகாட்டி எப்படி, களவு எடுத்திருந்தா எப்படி, திருட்டில் குறைவான காசாக இருந்தால் எப்படி, குறைவான மதிப்பாக இருந்தால் எப்படி, அதே போல் பசிக்காக திருடி இருந்தால் எப்படி தண்டனை கொடுக்கணும், இப்படி எல்லா விஷயங்களையும் நீதான முறையில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இன்னொரு பொள்ளாச்சி சம்பவத்தை நாங்கள் நினைத்தும் பார்க்க வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் மட்டும் நடைமுறைக்கு வந்தால் அநியாயங்கள் ஊமையாகும், நியாயங்கள் பேச ஆரம்பிக்கும். அநியாயங்கள் ஊமையாகிவிட்டால் அநியாயக்காரர்கள் பேச முடியாது. நீங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி விட்டால் போதும். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டலில் பெண்களை வழங்க. இன்றைக்கு பெண்ணுக்கு ஒரு துணை இல்லாமல் வெளியே போகக்கூடாது என்ற சட்டத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் பொள்ளாச்சி சம்பவம் நடந்திருக்காது. அதே போல் குடும்பத்துக்குள்ள தாய் தந்தைக்கு எப்படி இருக்கணும், சகோதரர்களிடத்தில் எப்படி இருக்கணும், 3 நாளைக்கு மேலே யார்ட்டையும் பேசாமல் இருக்கக்கூடாது, இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை நடைமுறைப்படுத்தீர்கள் என்று சொன்னால்
வாழ்க்கை அமைதி மிக்கதாக அமையும். அதே போல் வட்டி வாங்காமல் வாங்கினீங்க இருந்தால் போதும். வட்டி வாங்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும், உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் உணர்வதை பார்க்கலாம். அதே போல் ஒழுக்கம் என்ற செக்ஷனை எடுத்தீங்கன்னா இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் மதிக்கத்தக்க ஒரு மனிதராக வாழ்வீர்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இஸ்லாமிய ஆட்சி என்பது இன்றைக்கு மக்கள் கேட்கிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அரபு நாட்டை போல் இஸ்லாமிய ஆட்சி வரணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் சொல்லலை. இஸ்லாமிய சட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க, அது போதும். இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வந்தால் போதும். நீங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர தவிர இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகள் இதை கொண்டு வந்தால் போதும். நாடு அழகான முறையில் அமைதியான முறையில் இருப்பதை நாங்கள் காணலாம். கடைசியாக காரணம், இஸ்லாம் மதம் என்று யாரும் சொல்ல வேண்டாம். இஸ்லாம் ஒரு வழிமுறை, இஸ்லாம் ஒரு மார்க்கம், இது ஒரு வழிகாட்டல், அவ்வளவுதான். இதை யார் கடைபிடித்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவுவதை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் என்பதுக்கு தமிழிலே மொழிபெயர்த்தால் அமைதி. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அரபு நாடு என்று நினைக்கிறேன், ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது. 2 சகோதரர்கள் தந்தை விஷயமா, தந்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு சகோதரர் தந்தையை 40 வருஷம் நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இன்னொரு சகோதரர் கேஸ் போடுறாரு, என்னுடைய தந்தையை இனிமேல் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. கோர்ட்டில் இந்த கேஸ் போயிட்டுருக்குது. அப்போது இந்த வழக்கு தொடரும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் பேசக்கூடிய வார்த்தையை பாருங்கள். சொல்கிறாரு, என்னுடைய தந்தை எனக்கு சொர்க்கத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். இவ்வளவு வருஷம் அவர் நன்மையெல்லாம் வச்சுக்கிட்டாரு, இனிமே வரும் காலங்களையா நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாரு. இப்படி மாறி மாறி வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் வழக்கு ஒருத்தர் பக்கம் போகும்போது சொல்கிறாரு, என்னை சொர்க்கத்தின் நிழலிலிருந்து பிரித்து விட்டீர்களே என்று சொல்லி அழுகுறாரு. இன்னொருத்தரும் அழுகுறாரு. இப்படி இந்த வழக்கு போகும்போது முடிவில் நீதிபதி அழுகுறாரு. இப்படி ஒரு கேஸை நான் இந்த கோர்ட்டில் பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, காரணம் இறை தூதர் முகமது நபி சொன்னாங்க, தந்தை சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், நான் இஸ்லாம் தாய் தந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, தந்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கு. இதை நான் சொல்லவே இல்லை. நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னென்னா, இஸ்லாம் அவர்கள் நினைத்திருந்தா ஆன்மீகம் பாதையில் போய் சொர்க்கத்தை தேடி இருக்கலாம். அப்படி தானே? ஆன்மீகத்து பாதையில் போய் அவங்க சொர்க்கத்தை தேடி இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு எதை சொல்லுதுன்னா, உன்னுடைய இயல்பான ஒரு வாழ்க்கை இருக்கே, அந்த வாழ்க்கையில் நீ சரியாக நடந்துக்கோ, அதுதான் உனக்கு சொர்க்கத்தின் வழிகாட்டல் என்று இஸ்லாம் எங்களுக்கு பகிரங்கமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஸலாத்தில் எந்த வேற்றுமையும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த தொடரில் நான் சொல்லுகிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.